ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லறமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போச்சு. அதாவது மாக்காப்பா ஆனந்த் வந்து உருப்படியாக அவர் பண்ண விஷயங்கள் ரெண்டு ஒன்று, பவித்ரா இன்டர்வியூ பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, மற்றபடி எல்லாம் மொக்கையாக இருந்துச்சு. கடைசியாக நம்ம முத்துக்குமரனை வந்து இன்டர்வியூ பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஆப்போசிட்டில் ஆன்சர் பண்ணது முத்துக்குமரன். இவர் இப்படி தான் பேசுவார், இவருக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றவங்களாம் வளவள குழந்தைன்னு பேசுவாங்க தெரியும், அதனால் அப்படியே கைமும் பேசிட்டு போயிட்டார். இங்கே வந்துட்டு சூப்பராக கொஸ்டின் கேட்டார், அதுக்கு அழகான ஆன்சர்ஸ் கொடுத்தாரு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்ருங்க, லைக்கு தட்டி விட்ருங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டார்னா, பெரும்பாலும் வைக்கிற பெரிய ஒரு கொஷின், ஒரு பெரிய அவதூறு, ஒரு பெரிய பழின்னு கூட சொல்லலாம் முத்துக்குமரன் மேலே. இல்லைனா இவர் ஒரு பேச்சாளர், அதனால தான் இவ்வளோ தூரம் வந்துட்டார் அப்படின்னு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது அவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்திருக்கு, நான் முதலே வந்து சொல்லிடுவேன், அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா பேச்சாளர் அப்படின்ற அடையாளத்தோடு வந்த மஞ்சரி போன வாரத்துக்கு முந்தின வாரம் போயிட்டாங்க. ஸோ பேச்சாளர் இருந்தால் மட்டும் போதாது, நம்ம பேசுகிற பேச்சு மக்களுக்கு பிடிக்கணும். செம்மையாக இருந்துச்சு அந்த வார்த்தை, நம்ம பேசுகிற பேச்சு மக்களுக்கு பிடிக்கணும். சரிங்களா? அப்படி பிடிச்சி போய் அவங்க இருந்தால் தான் நம்மளால் இங்கே இருக்க முடியும். தவிர ஒரு பேச்சாளர் இருந்தால் மட்டும் போதாது அப்படின்ற மாதிரி சூப்பராக சொன்னார். சரி, நீங்கள் ஒரு மாக்கா பவான்னு கேட்டார். என்னது அப்படின்னு. அதான் மண்டைய கழுவு பார்க்குறீங்க, அந்த வேலையை நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னா, என்ன ஏதாவது ஒரு விஷயம் வருது அப்படின்னா நான் வந்துட்டு பொதுவாக என்னோடய கருத்தை வைப்பேன். அது ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. பிடிச்சவங்க அதை ஃபாலோ பண்ணாங்க. இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன இவன் எல்லாத்தையும் சொல்கிறான், அது எல்லாத்தையும் அவங்களும் கேட்டுகிட்டே இருக்காங்க, இவன் சொல்கிறதா இவங்க கேட்கணுமா, இதான் சட்டமா, அப்போ அவன் தான் மண்டையை கழுவுறான் அப்படின்ற மாதிரி தோணிருக்கலாம். பட் அது வந்து இங்கே வந்து வேலைக்கு ஆகாதுன்றது என்னோட கருத்து. ஏன் அப்படின்னா, சப்போஸ் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் சரி, இல்லைனாலும் சரி, எப்படியும் வாரம் நம்மளை வந்து நாமினேட் பண்ண போகிறாங்க, அதில் மக்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்க. ஸோ அதை வச்சு நான் வந்துட்டு இங்கே சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுண்ணே அப்படின்ற மாதிரி சூப்பராக சொன்னார். சரி, உங்களுக்கு பதில், இப்போ உங்களை வந்து வெளியே அனுப்பிடுறோம், உங்களுக்கு போய் ஒருத்தர் இங்கே வரணும்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்கன்னு சரி கேட்ட அடுத்த நிமிஷமே மஞ்சரி அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா ரெண்டு திங்ஸ்ண்ணே. பிக் பாஸ் 8 தான் வந்துட்டு பேச்சாளர்களுக்கு ஒரு அடையாளம் கிடச்சிருக்கு, ரொம்ப பெரிய அடையாளம் கிடச்சிருக்கு. அதேமாதிரி மஞ்சரி வந்தாங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் தாண்டி சமூக பிரச்சனைகள், சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்து வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு சாமானிய மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அவங்க வந்தால். ஸோ அதனால் மஞ்சரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, நீங்கள் உங்களுக்கு சினிமாவில் நடிக்க ஆசை இல்லை அப்படின்னா, ஆமாம். சரி, எப்படிப்பட்ட ஒரு ரோலில் நடிக்கணும் அப்படின்னு கேட்டார். என்எஸ்கே சார், விவேக் சார் மாதிரி வரணும்னு சொன்னார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஹீரோவாக வரணும் அப்படிலாம் சொல்ல, என்எஸ்கே சார், விவேக் சார்லாம் வந்துட்டு காமெடியில் ஒரு புரட்சி பண்ணவங்க. ஸோ அந்த மாதிரி வரணும்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா வரணும். அதுக்கப்புறம் சரி, இப்போ நீங்கள் ஒரு ஹீரோவாக நடிக்கிறீங்க ஒரு படத்தில், இப்போ நீங்கள் ஒரு கேரக்டர் சொல்லுங்கள், அப்பாவா யாரை போடலாம், ஃபேட்மேன் ரவீந்திர போடலாம் அப்படின்னாரு. சூப்பராக இருந்துச்சு. அம்மாவா யாரை போடலாம் அப்படின்போது அவர் அங்கேருந்து மாக்காப் வந்து ஜாக்லின் சொல்லு அப்படின்னு. இல்லை பவித்ரா சொல்லலாம், ஏன்னா கிச்சன் மாடியில் அவங்க பண்ண வேலையை வந்து அங்கே எடுத்து சொன்னார். செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணனை யாரை போடலான்னு ஸ்ட்ரெயிட்டாக மஞ்சரி எப்படி யோசிக்காமல் சொன்னாரோ அதே மாதிரி தீபக்கை சொன்னார். கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னும் போது யோசிச்சுட்டு இந்த கடைசியில் வந்து பிரேக்கப் ஆகிடும் அப்படின்னா சௌந்தர்யாவை போட்டலாம் அப்படின்னாரு. ஓ, ரொமான்ஸ்க்கு அப்புறமா? இல்லை ரொமான்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு வில்லனாக யாரை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னா, வீட்டுக்குள்ளே வில்லனாக சத்யா கிடையாது, ஆனால் வில்லனுக்கு ஏற்ற ரோல் சத்யாவுக்கு நல்லாயிருக்கும், அப்போ ஒரு வில்லி அது வந்து மஞ்சரி அப்படின்னாரு. இந்த வில்லன் சொல்லும்போது, சத்யான்னு சொல்லும்போது பக்கத்தில் ஜெஃப்ரி, பார்த்தியா என்ன வில்லன் சொல்கிறான், ஏற்றி விடுறாரு. இந்த ஜெஃப்ரி எப்பா, ஆனால் வந்தவங்க யாருமே ஜெஃப்ரி பற்றி பேசவே இல்லை, பார்த்தீங்களா? அவ்வளோதான், அந்த கேரக்டரை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. சரி, டேரக்டரை யாரை போடலாம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ரஞ்சித் சொன்னார். அதுக்கப்புறமா விஷாலையும் சேர்த்து போட்டுடலாம், அந்த படம் செமையாக பிச்சுட்டு போங்க, கமர்ஷியலாகவும் போகும், நல்லா படமாகவும் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். சரி, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டை யாரை போடலாம், பெண் தோழியாக வந்துட்டு தர்ஷிகா போடலாம் அப்படின்னாரு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. தர்ஷிகா அதுக்கப்புறமா புரிஞ்சுப்பாங்க. ஜூனியர் வில்லியாக யாரை போடலாம் அப்படின்போது சாச்சனாவை போடலாம். அந்த பொண்ணு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சம்பவம் பண்ணால் அதுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு ஒரு கருத்து சொல்லி முடிக்கிற மாதிரி தான் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சூப்பராக சொல்லி அந்த பேட்டி நல்லா போச்சு. அதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் கேட்கறதுக்கு முடியல, 2-3 தலைவலி மாத்திரை போட்டு தான் மிச்சம், அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் எதுக்காக மாக்கப்பாவை இங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாங்கன்றது எனக்கு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த முத்துக்குமரனோட பேச்சு அதாவது எப்படி இருந்துச்சுன்னா, நேர்பட பேசு, செம்மையாக இருந்துச்சு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, டக்குன்னு. அதுவும் நம்ம விஜய் சேதுபதி சொன்னதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப சுற்றி வலிச்சு பேசுகிறதே இல்லை மனுஷன், ரசிக்கக்கூடியமாக இருக்குது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். சரி, உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.